राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। அழகான பிருந்தாவன லீலைகள், கண்ணன் லீலைகள் செய்வதற்காகவே அவதாரம். சரியா சொல்லணும்னா எல்லா அவதாரமுமே லீலைகள் தான். வாமன அவதாரமா இருக்கட்டும், வராக அவதாரமா இருக்கட்டும், நிருசிம்ம அவதாரமா இருக்கட்டும், ராம அவதாரமா இருக்கட்டும், பரசுராம அவதாரமா இருக்கட்டும், கிருஷ்ண அவதாரமா இருக்கட்டும், எல்லா லீலைகள் தான். ஆனா பொதுவா கிருஷ்ண லீலா அப்படின்னு தான் நாம் எல்லாருமே சொல்லி கொண்டிருக்கோம். ஏன்னா கிருஷ்ணலீலை ரசிக்க 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 சுகம், மனசு ஈஸியா லயப்பட்டுடும். அதாவது கிருஷ்ணலீலா கேட்கும்போது நிறைய சந்தேகம் வரும், ஆனா அதுவும் நல்லதுதான். அதனாலேயே மனசு முழுக்க கிருஷ்ண ஸ்மரண இருந்து கொண்டே இருக்கும். கிருஷ்ணஸ்மரணை இருக்க 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 வேற எதையும் யோசிக்க முடியாது. வேற எதையும் யோசிக்காம இருந்தாலே போதுமே. சத் சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சலதத்வம், நிச்சலதத்வே ஜீவன் முக்தி. அப்ப சத்சங்கத்தினாலே நிச்சங்கத்வம். சத்து அப்படின்னாலே கிருஷ்ணன் தானே. தேவையில்லாத யோசனைகள் விட்டு போச்சுனாலே வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் இல்லையா? மனசுக்கு யோசிக்கணும், தேவையான மட்டும் யோசிக்கணும், தேவையான அளவு யோசிக்கணும். இப்போ பாசிட்டிவான விஷயங்கள் எவ்வளவு வேணா யோசிக்கலாம். நெகட்டிவான விஷயங்களை கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்கிறது நல்லது. பல சந்தர்ப்பங்கள் நம்ம யோசனையே நம்மளை படுத்திடும். இந்த யோசனை சமயத்துல பாவமா போயிடும், அந்த பாவமே பவிச்சிடும். அதனால திரும்ப திரும்ப சொல்றோம், பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ். எல்லாமே அப்படிதான். நல்லதையே நினை, நல்லதை மட்டுமே நினை, நல்லதையே எப்பொழுதும் நினை. அப்ப இந்த கிருஷ்ணலீலா அப்படின்றது ஒரு பெரிய பாக்கியம். அதுலேயும் இந்த விப்ரபத்னிகள் எப்படி கிருஷ்ணன் நினைச்சார்கள் அப்படின்னு பார்த்தோம். இந்த விப்ரபத்னிகளுக்கு பெரிய பாக்கியம், அவர்களுடைய கணவன்மார்கள் எல்லாம் நல்ல வேதம் தெரிஞ்சவர்கள், ஸ்ரத்தையோட யாக யஜ்ஞாதிகள் பண்ணக்கூடியவர்கள். தே ஆர் வெரி சின்சியர், சந்தேகமே கிடையாது. ஏன்னா வைதீகம், வைதீக மார்க்கம் அப்படின்ற ரொம்ப விசேஷம். அவர்கள் நல்ல வைதீகர்கள், ஜோர வேதத்தை அத்தியனம் பண்றவர்கள், வேத முறைப்படி வாழ்பவர்கள், சாஸ்திரம் சொன்னபடி யாக யஜ்ஞங்கள் பண்ணக்கூடியவர்கள். தே ஆர் வெரி சின்சியர். அதனாலே தான் கண்ணன் அந்த பிராமணர்களுக்கு முதல் ஆஃபர் பண்றான். இந்த மாதிரி நான் வந்திருக்கேன், சாப்பாடு கொடுங்கோ அப்படின்னு இந்த குழந்தைகளை அனுப்பினான். ரெண்டு விஷயம், கண்ணன் நேரவே வந்திருக்கலாம், சம்டைம்ஸ் தூதுவர்களாக தன்னுடைய பக்தர்களை அனுப்புவான். தேவதூதர்கள் அப்படின்றோம் இல்லையா? நிஜமாவே தேவதூதர்களாக வந்தவர்கள் எப்படி? சீதா மாதா ராமதூதுவனா வந்த ஆஞ்சநேயனை நம்பினாளோ அந்த மாதிரி அவ முதல்ல சந்தேகப்படுறா. ஆனா அதுக்கப்புறமா ராமதூதன்றதை கண்டுபிடிச்சு விடுறா. அதன் பிறகு பூரணமா நம்புறா. அதனாலேயே அவளுக்கு அவ்வளவு பெரிய அனுகிரகம் கிடைச்சது. இப்ப கிருஷ்ண தூதுவர்களாக இந்த பசங்க வந்திருக்கா. ஆனா அந்த பிராமணர்கள் அவர்களை பெருசா மதிக்கல, கொண்டாடல. இப்ப நாராயணனுடைய தூதனாதான் நாரதர் வந்த. துருவன் கரெக்டா பிடிச்சுட்டான். குரு தேவதூதன், தெய்வத்தினுடைய செய்தியை, தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை, தெய்வத்தினுடைய அருளை உங்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வர கொரியர் பாய்
கொரியர் கேர்ள் அப்படின்னு வச்சுக்கோங்க, கொரியர் மேன், கொரியர் உமன் வரா அப்படின்னா அவளை ரிசீவ் பண்ணாலே. இப்போ அமேசான் வாசலில் வந்து நிற்கிறான் கொடுக்கறதுக்கு, பெல் அடிக்கிறா, சில விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஓடிபி சொல்ல வேண்டியிருக்கும். வீட்டில் யாரும் இல்லைன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவா. அட்லீஸ்ட் இந்த ஃபோனையாவது நீங்கள் எடுத்து பேசணும். பெல் அடிக்கிறா, வீட்டில் இருக்கு ஆனால் கதவை திறக்கல. சரி ஃபோன் அடிக்கிறா, ஃபோன் எடுக்கணும், பேசணும், அதுவும் பண்ணல. இப்போ என்ன பண்ணுவா? டெலிவரி எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுவா. டோர் லாக்டு ஆர் நாட் ரிசீவ்டு ஆர் ஏதோ ஒன்று போட்டு அனுப்புவா இல்லையா? ஸோ ரிசீவ் பண்ணணும் இல்லையா? ஸோ கண்ணனுடைய இந்த தோழர்கள் வந்த பொழுது இந்த பிராமணர்கள் ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். ஆனால் இவா ரிசீவ் பண்ணலை. அதனாலே கண்ணன் பிராமண ஸ்திரீகளுக்கிட்ட திருப்பி வாழ அனுப்புறான். ஸோ அந்த பிராமணர்கள் ரொம்ப ஸ்ரத்தையோடு இருந்ததுனாலே தான் அவர்களுடைய வேதத்திற்கும் அந்த கர்மாக்களுக்கும் அந்த வைதீக காரியத்திற்கும் மரியாதை கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவளுக்கு கொடுத்தான். பிராமண பத்தினிகளுக்கு என்ன பாக்கியம்னா, வேதம் வைதீகம் இந்த விஷயங்களை நன்னா தெரிஞ்ச பிராமணர்களோடு அவர்களுக்கு வாழ்க்கை, அவர்களோட ஒரு சம்பந்தம் சங்கம் இருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து கோபிகைகளோடையும் அவளுக்கு ஒரு சங்கம் சம்பந்தம் இருந்தது. தயிர் பால் மோடு வெண்ணெய் எல்லாம் விற்க வந்த கோபிகைகள் கோவிந்த தாமோதர மாதவேதின்னு சொல்லி கிருஷ்ணலீலையை பேச 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 இவாளுக்கு வந்து இந்த வைதீக வேதாந்த விஷயங்கள் தெரிஞ்சதனாலையும் இவர்கள் சொன்ன லீலைகளை கேட்டதனாலையும் கண்ணன் பரபிரம்மம் அப்படின்றத அவர்களால எப்படியோ உணர்ந்துட்டா. சூப்பர்ல. அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ எல்லா பக்கத்திலையும் ரிசீவ் பண்ணோன்னு ஒரு அழகாக ஆலோசனை பண்ணி பார்த்து எஸ் கிருஷ்ணா த லார்ட் அப்படின்னு புரிஞ்சுடுது. சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் காட் அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்ப கண்ணனுடைய விஷயத்தை புரிஞ்சதுனாலே தைரியமா கிரகத்தை விட்டு கிளம்பினார்கள். ஸோ எப்பொழுதுமே எல்லா விதத்திலிருந்தும் வரக்கூடிய தெய்வீக விஷயங்களை ரிசீவ் பண்ணணும், பிளாக் பண்ணப்படாது. ஒரு சின்ன குழந்தை திருப்பாவை சொல்றது வச்சுக்கோங்களேன். நமக்கு எத்தனையோ தடவை நம்ம திருப்பாவை பாடியிருப்போம், பேசியிருப்போம், கேட்டிருப்போம். ஆனாலும் அந்த குழந்தைகள் சொல்லும்போது ஸ்ரத்தையோட கவனிக்கும் போது அது ஒரு புது ஆனந்தம் நமக்கு கிடைக்காது. இல்லாட்டி எனக்கு திருப்பாவை தெரியும்னு பார்த்துன்னு அந்த குழந்தை சொல்றதுல ஒரு குத்தம் தான் நீங்க ஃபீல் பண்ணுது. அது நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சவர் ரசிச்ச திருப்பாவை சொல்றார். அவரு நல்லா சொல்லுவார், என்ன சொல்றாரு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டதுனாலும் லயப்படாது. நீ பாரு சாதாரணமா கேட்டாதான் அந்த விஷயங்கள் அனுபவிக்க முடியும். புரியுறதா? இப்ப ஃபிளைட்ல போனோம் வச்சுக்கோங்களேன், விண்டோ சீட்ல உட்காந்தா ஒரு சந்தோஷம், ஏன்னு சொல்லுவா இல்லையா? இந்த கார்னர்ல நடுவில் உட்காந்தா அது ஒரு சந்தோஷம். சம்டைம்ஸ் மிடில் சீட் வரும், பிடிக்காது நமக்கு. ஆனா அதே நமக்கு வேண்டப்பட்டவர்கள், நம்ம பந்துக்கள், இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு வேண்டப்பட்டவர்கள் நடுவில் ரெண்டு பேரும் ரொம்ப வேண்டப்பட்டவா, கணவன் மனைவி குழந்தை வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் குழந்தை மிடில் உட்காரும், அப்பா அம்மா மிடில் உட்காந்தா சந்தோஷம் அப்படின்னு. சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் போறா அப்படின்னா சில ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் உட்காந்து 2 ஃப்ரெண்ட்ஸோடையும் பேசலாம் அப்படின்னு உட்காருவோம். அப்போ சந்தோஷம் தானே? ஓகே, மிடில் சீட்ல உட்காந்துட்டோம். ஒரு பக்கம் நமக்கு வேண்டப்பட்டவர்கள், இன்னொரு பக்கம் நமக்கு ரொம்ப பிடிச்ச யாரோ செலிபிரிட்டி வந்து உட்காந்துட்டோம்னா கசக்குமான்னு மிடில் சீட்டு கசக்காது. அப்ப எல்லா பக்கத்துல இருந்தும் பக்திய ஆனந்தத்தை பகவத் அனுபவத்தை ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும்.
இந்த பிராமண பத்திரிகளுடைய பெரிய பலம், அதை ரிசீவ் பண்ணார்கள், கிருஷ்ணரை பார்த்துட்டார்கள். ஸோ வேதத்தையும் ஸ்ரத்தையோட கேளுங்கோ, பூஜைகளை ஸ்ரத்தையோட பண்ணுங்கோ, பாராயணமோ பஜனையோ விரதமோ ஸ்ரத்தையோட பண்ணுங்கோ, நாமஜமோ ஸ்ரத்தையோட பண்ணுங்கோ, குரு வாக்க ஸ்ரத்தையோட கேளுங்கோ. சேம் டைம்ஸ் இந்த வார்க்கரி பக்தர்கள், சாதாரண பாமர ஜனங்கள், கல்லழகர் ஆற்றுல இறங்கும்போது வரக்கூடிய பாமர ஜனங்கள், அப்புறமா ஸ்ரீரங்கத்தில் உற்சவ காலத்தில் வரக்கூடிய அந்த கிராமத்து ஜனங்கள், புரியில ரத யாத்திரையும் பொழுது இருக்கக்கூடிய ஜெகநாத பக்தர்கள், இவர்களையும் ரிசீவ் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்க பக்தி இருக்கு பாருங்க, அது என்னெல்லாம் தெரியும் தெரியுமா? நல்லனவெல்லாம் தரும். இவ்வளவுதான் சொல்ல தெரியும். என்ஜாய் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. இப்ப நான் குருஜிமா சொன்னெல்லாம் கேட்டேன். அதுல அந்த ஸ்ரத்தை இருந்ததுனாலே தான் பல ஊர்களுக்கு யாத்திரைகள்லாம் போறேன். அங்க ஸ்ரத்தையோடு இருக்கிறதுனால தான் பல பாமர ஜனங்களுடைய பக்தியை அனுபவிக்கிற பாக்கியம். அதில் ஸ்ரத்தையோடு இருக்கிறதுனால தான் எனக்கு உட்காந்து சத்சங்கம் சொல்ல முடியாது. ஸோ எல்லா பக்கத்துலேருந்து ரிசீவ் பண்ணுறேன் இல்லையா? யாத்திரை போய் அந்த அனுபவத்தை ரிசீவ் பண்ணுறேன், பக்த ஜனங்களை பார்க்குற அந்த அனுபவத்தை ரிசீவ் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் ஆதாரம் குருநாதர், குருஜி அம்மாவினுடைய ஆசீர்வாதம், அதை ரிசீவ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு நான் விஷயத்தை கொடுத்துட்டுருக்கேன். இது இல்லாமல் இப்போ பாகவதத்தில் விஷயத்த சொல்கிறேன். வேதவியாசர், சுகபிரம்மம், இவர்கள்லாம் கொடுத்த அறிவு, அந்த விஷயங்கள், அந்த ஸ்லோகங்கள், இதையும் எடுத்துக்கிறேன். இவ்வளவு சேரும் பொழுது தானே அதற்கு ஒரு மகத்துவம் வருது. அப்பொழுது எல்லாத்துலேயும் எது எது எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்றதுல பகவான் உங்களுக்கு புரிய வைக்கிறான், புரிஞ்சுக்கோங்க. ஸோ விப்ரபத்தினிகள் வந்தார்கள், கண்ணனை பார்த்தார்கள், அந்த சிந்தையந்தி அப்படிதான் சொல்லுவார் பராசர பட்டர். அந்த சிந்தையந்தியும் கிருஷ்ண தியானம் பண்ணா, கிருஷ்ணஸ்மரணம் பண்ணா, ஆனந்தமா கண்ணனை அடைஞ்சாள் அப்படின்னு சொன்னேன். அவர்கள் எல்லாம் கிளம்பி போனார்கள். இது எல்லாமே நடந்தது பக்தரோடு ஹரி அங்கதான். அப்பயே சொன்னானு அக்ரூர காட் பக்கத்துல, எல்லாமே அந்த யமுனை ஆற்றங்கரை தான். இந்த பாகவதம் நான் கேட்டேன், எத்தனாவது அத்தியாயம்னு. எத்தனை பேர் மெசேஜ் போட்டிருக்கேன்னு நான் பார்க்கலையே. அழகான ஜோரான அந்த விஷயம் கண்டுபிடிங்க. நான் எப்பயும் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச அத்தியாயம் தெரியும். எந்த அத்தியாயம் சொல்லுங்க, நான் எந்த அத்தியாயத்திலேருந்து பாகவத விஷயத்தை வச்சுண்டு இந்த பக்தரோட ஹரி விஷயத்தை சொல்றேன். 36வது ஸ்லோகத்தை சொல்றேன். பகவான் அப்பி கோவிந்த தேனைஹி தேனௌ அன்னேன கோபகான். பகவானபி கோவிந்தः தேனைவான்னேன கோபகான் சதுர்விதேன ஆஷயித்வா ஸ்வயம் ச புபுஜே பிரபு. பகவான் சாட்சாத் பரமாத்மா, சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட், அந்த குழந்தைகளே இது நல்லா இருக்கு பாடுறா, இந்த அதிரசம் நல்லா இருக்குடா, இந்த வடை நல்லா இருக்குடா, இந்த பாயசம் நல்லா இருக்குடா, ஏய் இந்த உருண்டை எள்ளுருண்டை ஜோரா இருக்குடா, இந்த பொருளங்காய் உருண்டை நல்லா இருக்குடா, இப்படி எல்லாம் சொல்லி அவர்கள்கிட்ட ஒவ்வொன்றத்தை பற்றியும் பேசும்பொழுதும் பகவான் யார் யார் பண்ணார்கள் அவர்களையும் ஸ்மரித்தான். இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, எங்க அம்மா கைப்பக்குவம் ஜோர், என் மனைவி காஃபி போட்டா அவ்வளோ நல்லா இருக்கும், என் பொண்ணு சமைச்சா அவ்வளோ ஜோரா இருக்கும், இது என் பேத்தி எனக்காகவே வரைஞ்சு கொடுத்த கிரீட்டிங்ஸ் கார்டு என் பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லி அவளை நினைப்போம் இல்லையா? அது ஒரு சந்தோஷம் இல்லையா? அதே போல என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சமைச்சு கொடுத்து நிவேதனம் பண்ணதை யாராவது நிவேதனம் பண்ணாலும் கண்ணன் என்ன பண்றான், அதை ரசிச்சு ஆனந்தமா தன் பக்தாளோட பேசிண்டு சாப்பிடுறான். சரியா? இதுதான் கிருஷ்ணனுடைய பெரிய கிருபை. அந்த கிருபையை தான் நாம அனுபவிக்கணும்.
ஸோ நீங்கள் கொடுத்தது எல்லாத்தையும் கண்ணன் ரசிக்கிறான், உங்களை ரசிக்கிறான், உங்கள் மனசை ரசிக்கிறான், உங்கள் பாவத்தை ரசிக்கிறான், அதை ஞாபகமும் வச்சிருக்கான். இத்தனை நாள் நீங்கள் பண்ணது எல்லாத்தையும் அழகா கண்ணன் ரசிக்கிறான், ரசிச்சு அனுபவிச்சு ஜோரா அதை பற்றி பேசவும் பேசிட்டு இருக்கான். இதோட வேற என்ன பாக்கியம் வேணும்? கரெக்ட்? அதானே கிருஷ்ண கிருபை. ஓகேவா? எவ்வளவு அழகு இருக்கு பாருங்க. அதெல்லாம் பிபத பாகவதம். எவ்வளவு அழகான அனுபவம். சரி, நேற்று சொல்ல வேண்டிய விஷயம் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ராமானுஜ ஜெயந்தி, சங்கர ஜெயந்தி. சில பேர் நேற்று சங்கர ஜெயந்தி கொண்டாடினார்கள். ஸோ இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ பெரிய பாக்கியம். 37வது ஸ்லோகத்தில் அடுத்து சொல்றார், ஏவம் லீலா நரவபுஹு நிர்லோகமனுலி மனுஷீலயன். ஏவம் லீலா நரவபுஹு நிர்லோகம் அனுஷீலயன். ரேமே கோகோப கோபீனாம் ரமயன் ரூபவாக்கிருதைஹி. இப்படி பகவான் ஒரு மனுஷனா நடந்துண்டு அழகா விதவிதமான லீலைகள் பண்ணிண்டு மனுஷலோகத்தில் வாழ்ந்துண்டு அந்த கோமாதாக்கள், கோபாலர்கள், கோபிகைகள் இவர்களுக்கெல்லாம் தன்னுடைய அழகினாலையும் வார்த்தைகள்னாலையும் காரியங்கள்னாலையும் பரமானந்தத்தை அள்ளி அள்ளி கொடுத்தான் அப்படின்றார் சுகபிரம்ம மகரிஷி. அப்ப இந்த பிராமண பத்னிகள்லாம் திரும்பியும் இந்த யாகசாலைக்கு போறார்கள். அதானுஸ்மிருத்ய விப்ராஸ்தே அன்வதப்யன்கிருதாகசஹ யத் விஸ்வேஸ்வரயோர்யாஞ்சாம் அஹன்ம விடம்பயோஹோ. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சுவாள்லாம் புத்தி வரதான் பிராமணாளுக்கு. இந்த பிராமண பத்னிகளை பார்த்தோன்னு, அடடா ஷி என்ன வைதிகார்த்தனம் பண்ணிட்டோம், பாவிகள் நாமெல்லாம். ஸ்வயம் பகவத் அவதாரம் அவா நம்ம கிட்ட சாதாரணமா வந்து அன்னம் கேட்டான்றதுக்காக இப்படி அவமரியாதை பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துட்டான். அது நல்ல வேலை பாக்கியம் அவளுக்கு. ஏன்னா அதை ரியலைஸ் பண்ணிட்டான் தன்னுங்களுடைய மனைவிமார்களை பார்த்து. அந்த ஒரு நாள் வேதத்தையும் வைதிக காரியங்களையும் சத்தையோடு இருந்ததுனால டக்குன்னு புரிஞ்சுட்டான். இப்ப கம்சனுக்கு புரியல பாருங்க. ஒவ்வொருத்தரையும் அனுப்புறான், எல்லாரும் சத்கதி அடையிறான். ஆனா அவனுக்கு இவன் பரமாத்மா சரணாகதி பண்ணிட்டோம்னா உயிர் பிழைக்கலாம்னு தோணலை இல்லையா? அதே பிராமணர்கள் வைதிக கர்மாக்கள் பண்ணதுனாலே, வேதத்தை சத்தையோட ஜபிச்சதுனாலே சுலபமாக புரிஞ்சுட்டாளாம். தங்களை தாங்களே நொந்துக்கிறாளாம். திருஷ்டுவா ஸ்திரீனாம் பகவதி கிருஷ்ணே பக்திம் அலௌகிகீம் ஆத்மானம் சதயாஹீனம் அனுதப்தா ஜகர்ஹயன். ரொம்ப அழகா அவளுடைய இந்த பத்னிகளுடைய உத்தமமான சுத்தமான கிருஷ்ண பக்தியை பார்த்துட்டு, நம்மளுடைய பக்தி குறைவா இருக்கே அப்படின்னு தங்களை தாங்களே நொந்து கொண்டார்களாம். சந்தோஷம். அன்னைக்கே ரியலைசேஷன் கிடைச்சிருத்து. இந்த ரியலைசேஷன் இல்லை வச்சுக்கோங்களேன், பொண்டாட்டிகள் இன்னும் அடிச்சு கொடுமைப்படுத்தி போ அப்படின்னு துரத்தி விட்டுருந்தா இன்னும் பாகவத அபச்சாரம் வேற ஆயிருக்கும். அந்த அபச்சாரம் ஆகாமல் தங்களை காப்பாத்திட்டா. பிகாஸ் வேத பலமும் வேதாத்தியனமும் சாஸ்திரப்படி வாழ்ந்ததுனாலையும் வைதீக கர்மாக்களை ஒழுங்கா பண்ணதுனாலையும் இந்த ரியலைசேஷன் சித்திச்சுடுத்து. அப்ப உடனே தங்களை தங்களே நொந்துக்கிறாளாம். திக் ஜன்ம நாஸ்திரி விருத்து யத் திக்விரதம் திக் பகுஜாதம் பகுஜதாம்
திக்குலம் திக்ரியாத் அக்ஷயம் விமுகாயே சதோக்ஷஜே. என்ன ஒரு பைத்திகார்த்தனமான ஒரு கேவலமான ஒரு பிறவி நாம. என்ன பெரிய பிரம்மச்சரியம், என்ன பெரிய வேத தியானம் பண்ணிருக்கோம், என்ன பெரிய வித்யா கர்வம், என்ன பெரிய குல கர்வம், என்ன பெரிய கர்ம கர்வம். எல்லாம் வித்யா கர்வம், குல கர்வம், தன கர்வம், கிரியா கர்வம், இதெல்லாம் கண்ணனை அடைய விடாம தடுத்துட்டேன் நம்மளை அப்படின்னு நொந்து போயிடுறான். எஸ், கிருஷ்ணனை அடைவதற்கு தடைகள் இவைகள் தான். இந்த தடைகளை ஜெயிப்பது குரு கிருபை. அதனால இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு பக்தி வந்துட்டு இருக்குன்னா குரு கிருபை. இதெல்லாம் தாண்டி ஒரு சத்விஷயம் கேட்டு இருக்கா குரு கிருபை. இதெல்லாம் தாண்டி சங்கரர் ராமானுஜ வாரத்துல ஸ்ரத்த வந்திருக்குன்னா குரு கிருபை. புரியுறதா? அவ ரொம்ப வருத்தப்படுறா. நூனம் பகவதோ மாயா யோகினாமபி மோகினி யத்வயம் குரவோ நிருணாம் ஸ்வார்த்தே முஹ்யாமஹே த்விஜாஹ. அப்ப பகவானுடைய மாயை எவ்வளோ பெரிய பயமா பலமா இருக்கு. ஆக்சுவலா பிராமணாளா இருக்கிறதுனால எல்லாருக்கும் குரு. ஆனாலும் நமக்கு வான நல்லதில்ல, அப்படி அஸ்ரத்தையோட இருந்துட்டோமே. நிஜமாவே பகவானுடைய மாயை ரொம்பவே பெரியது. அஹோ பஷ்யத நாரீணாம் அபி கிருஷ்ணே ஜகத்குரௌ துரந்த பாவம் யோ அவித்யன் மிருத்யுபாசான் கிருஹாபிதான். இந்த பெண்களுக்கு என்ன அற்புதமான ஒரு அன்கண்டிஷனல் பக்தி ஜகத்குருவான கிருஷ்ணனிடத்துல. அவரிடத்துல வச்ச இந்த அற்புதமான பக்தி எல்லா விதமான பந்தங்களையும் அறுத்து கொடுத்த பிரமிச்சு போறா. பாருங்க, கிருஷ்ண பக்தி அப்படி எல்லாத்தையும் அடுத்து தள்ளிட்டு போகிறதுக்கான மனோபலத்தை கொடுத்துருமா. ஸோ நிறைய பக்தி பண்ணுங்க. மீதி விஷயம் அடுத்ததுல சொல்றேன். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो विप्रपत्निகளுக்கு जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय जय जय. राधे कृष्ण.